ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகைக்கான பணத்தை வரவு வச்சுருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் பெண்களுக்காக மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து பார்த்தா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கடந்த ஒரு 2.5 வருஷமாக இந்த ஸ்கீம் வந்து செயல்பட்டு வருதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய அரசு பதவியேற்றிருக்காங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதிப்படி மதிப்புமிகு மகளிர் திட்டம் 2500 ரூபா தொடங்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வந்து பார்த்தா இப்போ வரைக்கும் மகளிர் உரிமை தொகைக்கான 1000 ரூபாய் தான் வங்கி கணக்கில் வர வச்சுட்டு வராங்க. எவ்ரி மந்த் 15ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா 1000 ரூபாய் வங்கி கணக்கு வந்து சேரும். அந்த வகையில் இந்த ஜூலை மாதத்துக்கு 15ஆம் தேதி இன்னைக்கு 1000 ரூபாய் வங்கி கணக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான பணத்தை வித்ரா பண்ண பாருங்க. அதாவது எவ்வளோ மெசேஜ்லாம் வரது கிடையாது, டேரெக்டாக வங்கி கணக்கு அமௌண்ட் ஏறிடுது. அதனால் ஸோ டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு 1000 ரூபாய் எடுக்க பாருங்க. இதுக்கு முன்னாடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் பணம் வந்துச்சோ அவங்களுக்கு மட்டும் தான் எப்பயும் வருதுங்க. ஸோ புதுசாக யாருக்கும் வர்றது கிடையாது. அதனால் உங்களுக்கு 1000 ரூபாய் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதேமாரி இவங்களுடைய 2500 ரூபாய் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து நிறைய அப்டேட் ரீசெண்டாக வந்து போயிட்டு இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. விரைவில் எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி ஒரு சில அமைச்சர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்ற மாரி இன்னொரு அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம், எல்லாருக்குமே 2500 ரூபா கிடைக்கும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவை கூட்டம் வந்து பார்த்தா இப்போதைக்கு எல்லாத்துலேயுமே போயிட்டுருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட் சார்பிலுமே அமைச்சரவை கூட்டம் நடக்குதுங்க. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழக அரசோட நிதிநிலை அறிக்கையை வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. ஆகஸ்ட் முதல் வாரம். அந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கண்டிப்பாக இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் தொடர்பான ஒரு அறிவிப்பை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பல்வேறு வகையான புதிய அறிவிப்புகள் இடம்பெற போகுது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுறது இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்துக்காக தான். அந்த அறிவிப்பு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பலாம். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ வரைக்கும் 1000 ரூபாய் தான் வங்கி கணக்கில் போட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பணத்தை எடுக்க பாருங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் வந்துச்சு, நிறைய பேர் இப்போலாம் வரல அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கிறீங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.